பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துச் செல்ல காத்திருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 16 அசுரர் குலம் தழைத்தது இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கேட்கலாம். மதிநாகசுரனும் சிகராசுரனும் ஒரு சின்ன தீவில் இறங்கினர். அங்கே மணலில் அந்த கூடைகளை வைத்தனர். வெகு நாட்களாக பிரயாணம் செய்ததினால் அங்கு சற்று ஓய்வெடுக்கலாம் என்றும், அப்படியே கிழிந்த கூடையின் துணியை மாற்றிடவும் எண்ணி கூடைகளை கீழே வைத்ததும் முதல் 2 கூடைகளின் துணியை அவிழ்த்து கூடைகளுக்குள் இருந்த அசுரர்களை வெளியே வரச் சொன்னான் மதிநாகசுரன். பின் மந்தாகிஷியையும் யாகம்யாழியையும் மீண்டும் அவர்களை மாற்றும்படி சொல்ல அனைவரும் அவரவர் உருவம் கொண்டனர். பழையபடி மாறியதும் ஆசான் மதிநாகசுரனை பார்த்து, மதிநாகசுரா, ஏன் இங்கு இறங்கியுள்ளோம்? இது என்ன இடம்? ஏன் கலிங்கா சென்றடைவதற்கு முன்னதாகவே இங்கு இருவரும் இறங்கினீர்கள் என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் ஆசான். அதற்கு மதிநாகசுரன், ஆசானே, பொறுமை பொறுமை, அதை சொல்லத்தானே உங்கள் அனைவரையும் கூடையிலிருந்தே வெளிவரச் செய்தேன். சரி, அந்த சாம்பினிகளையும் கூடையிலிருந்து சற்று நேரம் விடுவிக்க வேண்டுமா, இல்லை அப்படியே விட்டுவிடலாமா? அவைகளுக்கு ஒன்றும் நேர்ந்திடாது. முதலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். ஆசானே, இங்கே பாருங்கள், இந்த கூடை கட்டப்பட்டிருந்த துணி எப்படியோ கிழிந்திருக்கிறது. அதனால் கூடை கீழே இறங்கிவிட்டது. இதன் துணியை மாற்றாமல் நாங்கள் சென்றிருந்தால் இந்த கூடையும் அதனுள்ளே இருந்த நம்மவர் 4வரும் இந்த கடல் உயிரினங்களுக்கு இரையாகியிருப்பார்கள். அதை கட்டியிருந்த துணி எப்படி கிழிந்தது என்று கார்க்கோடையன் கேட்டதும் மிலானாசுரி, சிம்பாசுரன் மற்றும் கோபரக்கன் 3வரும் மந்தாகிஷியை பார்த்து முறைத்தனர். அதை கவனித்த சிகராசுரன் சட்டென, அது எங்களுக்கு தெரியாது ஆசானே, காற்றினால் கூட கிழிந்திருக்கலாம். சற்று நேரம் நாம் இங்கே இளைப்பாறிய பின் செல்வோம். அதுவரை நம்மை சுற்றியுள்ள பெருங்கடலை கண்டுகளிப்போம் என சமாளித்தான். உடனே மிலானாசுரி மந்தாகிஷி அருகில் சென்று, மந்தா, நாங்கள் உன்னை இந்த தடவை காட்டிக் கொடுக்கவில்லை. ஆனால் மறுபடியும் இது போல் செய்திடாதே. சிகராசுரனும் மதிநாகசுரனும் கவனித்திருக்கவில்லை என்றால் நாம் இந்த கடலுக்குள் மூழ்கியிருப்போம். இதோ இப்போது கடலை பார்த்து நன்றாக ரசித்துக்கொள். புரிகிறதா? சரி அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி இது போல் செய்ய மாட்டேன் என்று மந்தாகிஷி கூறியதும் அனைவரும் சற்று கடல் அலைகளில் விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஆசான், என்ன மதிநாகசுரா, புறப்படுவோமா? இவர்களை இப்படியே விட்டோமேயானால் அவர்களின் இலக்கை மறந்திடப் போகிறார்கள். சரி ஆசானே, இங்கிருந்து கிளம்பலாம். அனைவரும் இங்கே வாருங்கள். யாகம்யாழி, மந்தாகிஷி, ஆகட்டும் என்று மதிநாகசுரன் சொன்னதும் மீண்டும் மணிமா சித்தியை பிரயோகித்து அனைவரும் அணுவளவாக மாறி அவரவர் கூடைகளுக்குள் சென்றனர். 2 கூடைகளையும் புது துணி கொண்டு கட்டியதும் அதை கம்பில் மாட்டி மீண்டும் காற்றில் பறக்க ஆரம்பித்தனர் மதிநாகசுரனும் சிகராசுரனும். 2வது கூடைக்குள் இருந்த சிம்பாசுரன் தன் மனைவியான மந்தாகிஷியை பார்த்து, மந்தா, நீ தப்பித்து கொண்டு விட்டாய். மிலானாசுரியோ அல்லது கோபரக்கனோ துணியை கிழித்தது நீதான் என்று சொல்லியிருந்தால் ஆசானின் கோபத்துக்கு ஆளாகியிருப்பாய். தயவு செய்து அதுபோல் எதுவும் செய்திடாமல் அமைதியாக வா. உன் கையை வைத்துக்கொண்டு கலிங்கா போய் சேரும் வரை சும்மா இரு. புரிகிறதா? புரிந்தது சிம்பா. நான் என்றுமே இனி இது போல் நடந்து கொள்ள மாட்டேன். என்னை எல்லோரும் மன்னியுங்கள். நீ வேண்டுமென்று எதையும் செய்யவில்லை என்பது நாங்கள் அனைவரும் நன்கு அறிந்ததே. நீ ஒரு ஆர்வக்கோளாறு என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும் மந்தா. அதனால்தான் நானும் கோபரக்கனும் சிகராசுரனும் உன்னை காட்டிக் கொடுக்கவில்லை. என்ன அக்கா சொல்கிறீர்கள்? சிகராசுரனுக்கு எப்படி தெரிந்தது? அவனுக்கு தெரிந்ததா இல்லையா என்பது என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் அவன் உன்னை பார்த்த பார்வையில் நான் நன்கு புரிந்து கொண்டேன். அதனால் சொன்னேன். பப்பா, இனி எதையும் பார்க்கும் ஆர்வம் என் மனதில் எழவே எழாதுப்பா. போதும் போதும், இது எனக்கு நல்ல பாடமாகிவிட்டது. அதை நான் நன்றாக கற்றும் கொண்டு விட்டேன். சரி சரி, இந்த பேச்சை விடுங்கள். நாம் கலிங்காவுக்கு சென்றதுமே வேலையை துவங்கி விடுவோமா, இல்லை சில பல நாட்கள் கழித்துதான் தொடங்குவோமா? இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா கோபரக்கா? இல்லை சிம்பா, எனக்கு அதை பற்றி ஒரு விவரமும் தெரியாது. பார்ப்போம். அங்கே போனதும் ஆசான் சொல்லப் போகிறார், அதுபடி நாம் நடக்கப் போகிறோம், அவ்வளவுதானே? அதுவும் சரிதான் கோபா என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் மெல்ல கண்ணசந்தனர். வெகுநேரம் நன்றாக உறங்கினர். மிலானாசுரி முதலில் விழித்து கொண்டாள். அவளுக்கு அவர்கள் பறக்காது ஒரே இடத்தில் நிற்பது போல தோன்ற உடனே கோபாவையும் சிம்பாவையும் எழுப்பி விவரத்தை கூறினாள். கோபரக்கன் அவளிடம்,
இதற்கு நீ இப்படி பதற்றம் ஆகிறாய் மிளானா? ஒருவேளை கலிங்கா வந்தடைந்திருப்போமோ என்னமோ. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் மதி அல்லது சிகரா வந்துதான் நம்மை திறந்துவிட வேண்டும் இல்லையா? அதுவரை காத்திருப்போம். கோபா சொல்வது மிக சரி. மிளானா, நீ அமைதியாக அமர்ந்திரு. கலிங்கா வந்து விட்டால் அவர்கள் நம்மை வெளியே அழைப்பார்கள், கவலை வேண்டாம் என மூவரும் பேசிக்கொண்டிருந்ததில் மந்தாகிஷியும் எழுந்து கொண்டாள். அவள் எழுந்ததும், என்ன ஆயிற்று? ஏன் நாம் ஒரே இடத்தில் இருப்பது போல தோன்றுகிறது? நாம் கலிங்கா வந்து விட்டோமா என்று மிளானாசுரி கேட்டவைகளையே இவளும் கேட்க, சிம்பாசுரன் அவளிடம் மிளானாவுக்கு சொன்ன விஷயங்களையே மீண்டும் சொன்னான். இரண்டாவது கூடையில் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டது. உடனே மந்தாகிஷி, ஹே, குழந்தைகள் அழுகுரல் கேட்கிறது. அப்படியென்றால் நம்ம நவ்யாகம்ஷிக்கு குழந்தை பிறந்து விட்டன. ஒருவேளை அதற்காகத்தான் நின்றிருப்பார்களோ? இருக்கலாம். நம்மையும் திறந்து விட்டிருந்தால் நாமும் உதவி இருப்போமே. ஆமாம் அக்கா, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் ஏன் நம்மை வெளியே விடவில்லை? சரி, அப்படியே நவிக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் ஒரு குழந்தையின் அழுகுரல் அல்லவா கேட்க வேண்டும்? ஆனால் எனக்கு நிறைய குழந்தைகளின் அழுகுரல் கேட்கிறதே. உங்களுக்கெல்லாம் அப்படி கேட்கிறதா என்ன? ஆமாம் மிளானா, எனக்கும் 3-4 குழந்தைகள் அழுவது போல் கேட்கிறது. எங்களுக்கும் அப்படித்தான் கேட்கிறது என்றனர் சிம்பாசுரனும் மந்தாகிஷியும். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் அவர்களின் கூடையை திறப்பது போல இருக்க அனைவரும் ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டனர். சிகராசுரன் கூடையை திறந்து அவர்களை வெளியே வரச் சொன்னான். வெளியே வந்ததும் அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. அங்கு மற்றவர்களும் மகிழ்ச்சியில் இருந்தனர். மீண்டும் ஏதோ ஒரு தீவில் இருந்தனர். அங்கே இருந்த ஒரு மரத்தின் நிழலில் நவ்யாகம்ஷி தன் இடதுபுறம் 2 குழந்தைகள், வலதுபுறம் 2 குழந்தைகள் என 4 அசுரர் குல அடுத்த வாரிசுகளை வைத்துக்கொண்டு படுத்திருந்தாள். அவளிடம் வேகமாக சென்றனர் சிம்பாசுரன், கோபரக்கன், மிளானாசுரி மற்றும் மந்தாகிஷி. அவர்களின் அடுத்த தலைமுறையினரை அனைவருமாக வரவேற்றனர். கார்கோடையனுக்கோ கலிங்கா சென்றடைய காலதாமதமாகிறதே என்று அறிவு உணர்த்தினாலும் அவரின் மனம் அந்த பிஞ்சு அசுரர் குலத்து வாரிசுகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியில் மதிநாகசுரனை கட்டி அணைத்துக் கொள்ளச் சொன்னதால் ஓடிச் சென்று கட்டி அணைத்துக் கொண்டார். மதிநாகசுரன் தன் ஆசானிடம், ஆசானே, தாங்கள்தான் எங்கள் அனைவரையும் வளர்த்து ஆளாக்கினீர்கள். இனி எங்கள் பிள்ளைகளையும் தாங்கள்தான் வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்களே நல்ல பெயர்கள் வைக்க வேண்டும். வைத்துவிட்டால் போகிறது. உங்களை எல்லாம் வளர்த்த நான் இனி தங்களின் வாரிசுகளையும் சிறந்தவர்களாகவே வளர்த்திடுவேன். என் முதுமை என்னை ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதற்காக என்றென்றும் அந்த ஈசனை வேண்டிக் கொள்வேன். சரி, நம்ம மதி மற்றும் நவியின் வாரிசுகளான 4 குழந்தைகளுக்கும் பெயர்கள் யோசிக்க வேண்டுமே. இருங்கள், சற்று பொறுங்கள் என்று கூறிவிட்டு கார்கோடையன் தனியாகச் சென்று ஓரிடத்தில் கடலை பார்த்தமர்ந்தபடி யோசித்தார். மற்றவர்கள் பிறந்த குழந்தையுடன் விளையாடிக் கொண்டும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டும் இருந்தனர். அப்போது மிளானாசுரி, அடியே யாழி, நீதான் நவ்யாவுக்கு பிரசவம் பார்த்தையா? ஆமா மிளானா அக்கா, நான் தான் பார்த்தேன். யாழி அக்கா, எங்களையும் உதவிக்கு அழைத்திருக்கலாம் இல்லையா? அழைக்கும் நிலையில் இங்கு எவரும் இல்லை மந்தா. திடீரென நவ்யாவுக்கு வழி வந்துவிட்டது. உடனே தரையிறக்கச் சொன்னார் ஆசான். ஆனால் அவர்கள் நம்மை இறக்கி வைக்க ஏதாவது தீவு தென்படுமா என்ற தேடலில் இருந்தனர். அவர்கள் கண்ணில் இந்த தீவு தென்பட்டதும் தரையிறக்கினர். கீழே இறங்கி நவ்யாவை அனிமாவிலிருந்து விடுபடுத்தியதும் முதலில் இந்த குட்டி பையன் வந்தான். அவனுக்கு பின்னால் இவள் வந்தாள். இவளுக்கு பின் இவள். அதற்கு பிறகு இதோ இவன், இந்த கடைக்குட்டி வந்தான். மற்றவர்கள் அனைவரும் பதற்றத்தில் இருந்ததால் தங்களை திறந்துவிட அவர்களுக்கு நிச்சயம் தோன்றியிருக்காது என நடந்ததை பற்றியும் 4 குழந்தைகளின் வரவு பற்றியும் விரிவுரை அளித்தாள் யாகம் யாழி. அதை கேட்டதும் மிளானாசுரி, நீங்கள் 4வரும் என்ன மனநிலையில் இருந்திருப்பீர்கள் என என்னால் உணர முடிகிறது யாழி. எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இறங்கிவிட்டோம் என தோன்றியது. ஆனால் ஏன், எதற்கு என்ற விவரம் தெரியாததால் நாங்களாகவே ஒவ்வொரு காரணங்கள் கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தோம் என்று கூறினாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலே கார்கோடையன் வேகமாக அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து சாய்ந்து சாய்ந்து நடந்து வந்து ஓரிடத்தில் மணலில் அமர்ந்தார். அங்கிருந்து மதிநாகசுரனிடம், மதிநாகசுரா, உன் குழந்தைகளையும் நம் இனத்தவரின் அடுத்த வாரிசுகளுமான நம் செல்வங்களை பிறந்த வரிசைப்படி தூக்கிக் கொண்டு இங்கே வாருங்கள் என்று ஆசான் கூறியதும் முதல் மகனை மதிநாகசுரனும், 2வது மகளை நவ்யாகம்ஷியும், 3வது மகளை மந்திராசுரனும், 4வதாக பிறந்த மகனை யாகம் யாழியும் தூக்கிக் கொண்டு ஆசான் அமர்ந்திருந்த இடத்துக்கு சென்றனர்.
கார்க்கோடையன் மதிநாகசுரனிடம் இருந்த முதல் பிள்ளையை கையில் வாங்கி கண்களை மூடி ஏதோ மந்திரம் உச்சாடனம் செய்து அந்த குழந்தைக்கு பார்க்கடையான் என்று பெயர் சூட்டினார். அடுத்து நவ்யாகம்ஷியை அழைத்து அவள் கையிலிருந்த பெண் குழந்தையை வாங்கி மந்திரத்தை உச்சாரணம் செய்ததும் அக்குழந்தைக்கு நாதவேழிரி என்ற பெயரை வைத்தார். மந்திராசுரனிடமிருந்து வாங்கி தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்ட 3வது குழந்தைக்கு ராட்சத அரசி என்றும், 4வது குழந்தையை யாகம்யாழியிடமிருந்து வாங்கி கொண்டு மற்ற 3 குழந்தைகளுக்கும் உச்சாரணம் செய்த மந்திரத்தை மீண்டும் கூறி அந்த கடைக்குட்டி அழகான ஆண் குழந்தைக்கு நம்மாரசுரன் என்றும் 4 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டி அக்குழந்தைகளை ஆசான் வைத்த பெயரை சொல்லி சொல்லி அழைத்து அனைவரும் மகிழ்ந்தனர். அப்போது மிலானாசுரிக்கு வலி ஏற்பட்டது. உடனே அவளை நவ்யாகம்ஷியை படுக்க வைத்த இடத்திலேயே படுக்க வைத்தனர். அவளுக்கு பிரசவம் பார்க்க யாழியும் மந்தாகிஷியும் ஓடிச் சென்றனர். சற்று நேரத்தில் மிலானாவுக்கும் கோவரக்கனுக்கும் 2 மகன்கள் 1 மகள் என 3 குழந்தைகள் பிறந்தன. மீண்டும் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தனர். கோபரக்கன் ஆசானிடம் தன் பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டும்படி சொல்ல, அவரும் மதிநாகசுரன் பிள்ளைகளுக்கு செய்தவாறே 3 குழந்தைகளையும் நீரில் அலம்பி தூய்மைப்படுத்தியதும் எடுத்து வரச் சொல்லி மந்திரத்தை உச்சாரணம் செய்த பின் முதல் ஆண் குழந்தைக்கு கேந்தகாரக்கன் என்றும், 2வதாக பிறந்த பெண் குழந்தைக்கு வியழிய சுரி என்றும், 3வது கடைக்குட்டிக்கு நரமாழி அரக்கன் என்றும் பெயர் சூட்டினார். அடுத்து மந்தாகிஷிக்கும் சிம்பாசுரனுக்கும் தான் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் யாகம்யாழி மந்தாகிஷியிடம், என்ன மந்தா, நீயும் உன் பிள்ளையும் என்ன சும்மா இருக்கிறீர்கள்? பார்த்தீர்களா, நம்ம நவ்யாவையும் மிலானா அக்காவையும் மடமடவென பெற்று வேலையை முடித்து விட்டார்கள். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இப்படி பிரசவம் பார்க்க வேண்டி வரும் என்பதால் தான் அந்த பைரவி எனக்கு திருமண ஆசையை கொடுக்கவில்லை போல தோன்றுகிறது. மந்தா, அடுத்து உன் பிரசவம்தான் என்று சொல்லி முடிக்கவும் மந்தாகிஷிக்கு வலி வரவும் சரியாக இருந்தது. அவளுக்கு யாழியும் நவ்யாவுமாக பிரசவம் பார்த்தனர். சிம்பாசுரனுக்கும் மந்தாகிஷிக்கும் 5 குழந்தைகள் பிறந்தன. அனைவரும் ஆச்சரியத்தில் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து போனார்கள். ஏனெனில் அவர்கள் அன்றுதான் முதலில் அவர்கள் இன குழந்தைகளை காண்கின்றனர். ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி அந்த கடலினும் பெரிதாக பொங்கிக் கொண்டிருந்தது. சிம்பாசுரன் மந்தாகிஷி குழந்தைகளுக்கும் கார்க்கோடையன் பெயர் சூட்டினார். முதல் பெண் குழந்தைக்கு சிந்தாசுரி, 2வது ஆண் பிள்ளைக்கு ராவினாசுரன், 3வது பெண்ணிற்கு சிப்பியாழிசுரி, 4வது பெண் குழந்தைக்கு சித்ததசுரி, 5வதாக ஆண் கடைக்குட்டிக்கு ரவமாசுரன். ஆக அசுரரினம் தழைத்த அந்த தீவில் அவர்கள் ஒரு பைரவி சிலையை நிறுவி பூஜைகளை மேற்கொண்டனர். அன்று பச்சிளம் குழந்தைகளுடன் பிரயாணம் செய்ய முடியாத காரணத்தால் அந்த தீவிலேயே சிறிய மாளிகை ஒன்றை தன் மந்திர சக்தியால் உருவாக்கினார் கார்க்கோடையன். அன்று அங்கு அந்த மாளிகையில் அனைவரும் தங்கினர். சாம்பினிகளையும் அனிமாவிலிருந்து வெளிவர வைத்து அவைகளையும் அந்த மாளிகையில் தங்க வைத்தனர். அனைவரும் அவரவர் அறைகளுக்குள் குழந்தைகளுடன் சென்றதும் மந்திராசுரன் கார்க்கோடையனிடம், ஆசானே, இப்போது எப்படி இந்த பிஞ்சு குழந்தைகளுடன் நாம் பிரயாணம் செய்வது? அதை பற்றித்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் மந்திராசுரா என்று இந்த கதையோட ஆசிரியர் வாசிப்பாளரையும் யோசிக்க வைத்திருக்கிறார் அடுத்த அத்தியாயம் வரை. ஆகையால் இந்த குழந்தைகளுடன் சேர்ந்து அவர்கள் அனைவரும் கலிங்காவுக்கு செல்கிறார்களா, இல்லை என்ன செய்ய போகிறார்கள், அவர்களின் திட்டத்தில் மாற்றம் ஏற்பட போகிறதா என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள அனைவரையும் பணிவன்புடன் காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து இப்போது விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.